ஒன்று வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து மாதிரி தேர்வில் கொடுக்கப்பட்டுள்ள மேக்ஸ் தலைப்பை நான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸை பொறுத்தவரையில் ஒரு சில குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் படிச்சிங்கன்னா போதும். அதுபடி ஆச்சரிய கல்வியில் ஒரு 47 டாபிக்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த 47 டாபிக்ஸில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடான சம்மு வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? இந்த ஒர்க் ரிலேட்டடான சம்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கு ரிலேட்டடான சம்மை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ திரும்பவும் ஒரு முறை லைட்டாக ஒர்க்கு டாபிக்ஸை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு நான் வந்து நேராக கிளாஸுக்கு போயிடுறேன். ஸோ இந்த ஒர்க் குரூப் 4ல் கிட்டத்தட்ட 25 மேக்ஸ் கொஷினில் 4 to 5 கொஷின் இந்த ஒர்க் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க. இந்த ஒர்க் சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த டைப்ஸை நான் முதல்ல வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த பெர்சன்டேஜ் வைஸ், ஸோ பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏற்கனவே லாஸ்ட் வீக் பெர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போது பெர்சன்டேஜ் ரிலேட்டடாக ஏரியா, வால்யூமு, ஓகே, பெர்சன்டேஜ் எல்லாத்துலேயுமே வந்து லிங்க் ஆகும். இங்கே ஒர்க்லேயும் வந்து லிங்க் ஆகும். அதை நான் வந்து பெர்சன்டேஜ் டைப்ஸு இது வந்து ஏற்கனவே வந்து சொல்லி கொடுத்தேன். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிலேட்டடாக, ஸோ நீர் தொட்டியில் நீர் நிரப்பக்கூடிய சம் ஓரியன்டாக வந்து கேட்பாங்க. இந்த பைப் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, எவ்வளோ டூரேஷனில் ஃபில் ஆகும், எவ்வளோ டூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஆகும் போன்ற விஷயங்களை நம்ம வந்து இதில் மெயினாக வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டேங்க் ரிலேட்டடாக ஒர்க், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாக டுகெதர் 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஏ பி 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஏ மட்டும் தனியாக எவ்வளோ பார்க்க முடியும், பி மட்டும் தனியாக எப்படி பார்க்க முடியும், அதே மாதிரி ஏ பி சி 3 பேர் வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஸோ தனித்தனியாக வேலை பார்க்குறாங்க, மொத்தமாக டுகெதர் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் வேலையை முடிக்க முடியும். ஸோ ஏபியோட வேலை பார்க்குறதுல அவங்களுடைய ஷேரிங் எவ்வளவு, ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸு. ஸோ ஏவை விட பி வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக வந்து வேலை பார்ப்பாங்க, அந்த எஃபிஷியன்சி ஓரியன்டாக. ஸோ இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆயிடுறாரு, பி மட்டும் பேலன்ஸ் ஒர்க்கை எவ்வளோ நாள் வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸு நமக்கு ஒர்க் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல லெஃப்ட் ஆகக்கூடிய சம் எக்ஸாம்ஸ் கேட்குறேன். ஏயும் பியும் சேர்ந்து 60 நாள் 75 நாள் வந்து வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் கொஞ்ச நாளில் வேலை பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுறாரு, பி பேலன்ஸ் ஒர்க்கை 30 நாளில் வந்து உருவாக்குறாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். ஏ எத்தனை நாட்களில், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எத்தனை நாள் வேலை பார்த்துட்டு பாதியில் வேலையை விட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி எஃபிஷியன்சி ஓரியன்டாக சொன்னேன், ஏவை விட ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு, இந்த மாதிரி எஃபிஷியன்சி ஓரியன்டாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏபிசி, ஏவோட ஒர்க்கு 12 மணி நேரம், பியும் சியும் 3 மணி நேரம், ஏவும் சியும் 6 மணி நேரம், பி மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியும். இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஷேரிங், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா XYZ 3 பேரோட ஒர்க்கு 4, 6, 10 நாள், ஓகே, எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கும் பொழுது அவங்க ஓவராலாக 3100 வந்து பெறுறாங்க. ஸோ அவங்களுடைய ஷேரிங் வேல்யூஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில், அதாவது ஆன் பென் ப்ளஸ் வந்து நேரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம், அதுக்கப்புறம் நாள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தமாக வந்திருக்கும். அதாவது மென்னு, உமனு, டே, டைம் டிவைட் பை ஒர்க் ரிலேட்டடாக. ஸோ இதை வச்சு மென்னு உமன் எத்தனை பேர்னு கேட்பாங்க, டே வச்சு வந்து கேட்பாங்க, டயத்தை பொறுத்து வந்து கேட்பாங்க, ஒர்க் ரிலேட்டடாக வந்து கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், ரொம்ப நிறையாலாம் படிக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாக ஜாலியாக படிச்சுட்டு இந்த எக்ஸாம் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் அக்யூரேட்டாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெர்சன்டேஜ் வைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து வாட்டர் ரிலேட்டடாக வந்து பார்ப்போம். ஓகே, வாட்டர் ரிலேட்டடாக, இது வாட்டரில் பெர்சன்டேஜை வந்து லிங்க் பண்ணி வந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ ஒரு கொஷின்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரா வாசிங்க பார்ப்போம். வேணாம் நானே வாசிக்கிறேன், சந்த கடை மாதிரி இருக்கு. ஓகே,
ஒரு தண்ணி தொட்டியினோட கொள்ளளவு, ஓகே, டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, 150 லிட்டர். ஓகே, இதுல இந்த தண்ணியில 150 லிட்டர் ஓவராலா இருக்கு. இதுல 40% 40% இங்க வரும். ஓகே, 40% வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 70% 70% ஃபில் பண்ண 70% ஃபில் பண்ண எத்தனை லிட்டர் தண்ணி வேணும்? ஓவரால் டேங்க் கெப்பாசிட்டி 150 லிட்டர். இந்த 150ல நமக்கு வந்து ஃபுல்லா ஃபுல் தண்ணி நிரம்பி இருக்குது வெறும் 40%. ரைட்டா? அப்போ 150ல 40% வந்து ஃபில் ஆயிருக்குன்னா 15 4 5 60 என்ன வரும்? 30 60 60 60 கிட்ட வந்து வரும். 60யா? ஒரு நிமிஷம்ங்க. அரௌண்ட் ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 லிட்டர் வந்து போட்டிங்கன்னா 150ல் 40% வந்து வரும்போது, ஓகே, ஓவராலாக 60 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. 60 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. இப்போ ஓவராலாக நமக்கு எவ்வளோ தேவை? ஓவராலாக டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 70% வந்து தேவை. ரைட்டா? அப்போ 70% வந்து எடுக்கும் பொழுது, அப்போ 15ல் 70%, 15ல் 70% வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? 15 150 + 70%. ஸோ இதில் வந்து 70% வந்து போட்டிங்கன்னா 150 லிட்டரில் 70% வந்து போட்டிங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 105 லிட்டர் ஆகும். ரைட்டா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 40 லிட்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சு, இன்னும் 70% மாறுறதுக்கு எவ்வளோ லிட்டர் வந்து வேணும்? அப்போ 105ல் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து கழிச்சிங்கன்னா ஆன்சர் அரௌண்ட் 45. ஓகே, இந்த ஆப்ஷன் தப்பு, 45 போட்டுக்கோங்க. ஸோ இதே சம்ம 200 லிட்டர்னு வச்சு செய்யுங்க வைப்போம். இதே சம்ம நீங்கள் 200 லிட்டர்னு வச்சு செய்யுங்க. இதே சம்ம இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. ரைட்டா? ஸோ ஒரு டேங்கோட கொள்ளளவு 200 லிட்டர். ஓகே, அதில் 40% நிரம்பியாச்சு. 40% நிரம்பியாச்சு. 70% மாறுறதுக்கு எவ்வளோ தண்ணி வந்து தேவை? பண்ணுங்க வைப்போம். குயிக்காக பண்ணுங்க. இது பெர்சன்டேஜ் டைப்பையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி வந்து கேட்குறாங்க. குயிக்காக பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ மாடல் சம்மையும் நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸு இது கேட்பாங்க. வெரி குட். 60 லிட்டர். இப்போ வந்து என்னன்னா 150 லிட்டரு, அதில் 40%னா எவ்வளோ ஆச்சு? 60 ஆச்சு. ஓகே, 60ஆ? 200 லிட்டரு, சாரி, 200 லிட்டரில் 40% எடுக்கும்போது 2×8 80 லிட்டரு. ஓகே, ஸோ இப்போ 80% வந்து எடுக்கும்போது 200ல் 70% வந்து எடுத்தீங்கன்னா 2×14 அரௌண்ட் 140 லிட்டரு. அப்போ பேலன்ஸ் 70% ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? 40லேருந்து 70 ஆகிறதுக்கு அரௌண்ட் 60 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணி இந்த மாடலை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா வந்து உள்வாங்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வந்துருக்கும். ஸோ இதில் ஓவராலாக ஓகே, ஸோ ஒரு டேப்பு, தமிழில் ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே, ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பில், ஓகே, இந்த ஸ்டெப்பை கவனிங்க. ஒரு 2 தொட்டி இருக்கு, 2 குழாய் வந்து இருக்கு. ஓகே, ஒரு குழாய் 2 குழாய். இந்த 2 குழாயில் ஒரு குழாய் வந்து ஃபில் பண்ணதுக்கு 40 நிமிஷம் ஆகுது. இன்னொரு குழாய் வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆகுது. இன்னொரு குழாய் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ல இருந்து எம்டி பண்ணுது, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போகுது, 24 நிமிஷம் வந்து ஆகுது. இப்போ ஓவராலா ஒரே சமயத்தில் 3 குழாயம் வந்து திறந்து விட்டுருக்கோம். அப்போ எப்போ டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒர்க் ரிலேட்டடாக வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது ஏபி ஒர்க் பண்ணுறாங்க, சி வந்து பாதியில் விடுறாரு, அந்த மாதிரி தான். ரைட்டா? ஸோ இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. இப்போ 30 நிமிஷம், ஏ வந்து 30 நிமிஷம், பி வந்து 40 நிமிஷம், சி வந்து மைனஸில் வந்து போடணும். ஓகே, இங்கே கவனிங்க, எப்படி போடணும்னா ஏ பைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு? 30 நிமிஷம். பி பைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 நிமிஷம் ப்ளஸ் 1/40. சி பைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்டி ஆகுது, அதனால் மைனஸ் 24. இப்போ 30 40 24 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, இதை போய் நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியாது.
ஸோ கீழே ஒன்று போல இருந்தால் தான், இந்த கீழே அடியில் ஒன்று போல இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த சம்மை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கீழே உள்ள பகுதியை நம்ம ஒரு காமன் பேட்டர்னாக வந்து மாற்றினோம்னா இந்த சம்மை எளிமையான முறையில் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னவா இருந்திருக்கு, 1/30 + 1/40 - 1/24 இருக்கு. கீழே ஒன்று போல இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும். அதுக்காக இப்போ ஒரு சிம்பிள் மெத்தடு நீங்கள் வந்து பண்ணணும். 30, 40, 24. இங்கே நம்ம வந்து கீழே என்ன காமனாக இருந்தால் நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இங்கே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 2ஆல் போடுங்க. 5 2 30, 20 2 40, 12 2 24. ஓகே, அடுத்து 3ஆல் வந்து போட்டிங்க அப்படின்னா 3ஆல் போடுங்க. 3ஆல் போட்டிங்கன்னா I 3 5, 20 அப்படியே வச்சுக்கோங்க. 4 3 12. ரைட்டா, அகைன் 2ஆல் போடுங்க. 5 அப்படியே வச்சுக்கோங்க. 5 2 20, 2 4. ரைட்டா, அடுத்து 5ஆல் போடுங்க. 4 5 5, 2 10, 2. அடுத்து 2ஆல் போடுங்க. 2ஆல் போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 2 1 1ன்னு வந்து வரும். அப்போ 2 3 6, 6 2 12. ஓகே, 12 5 60. அகைன் 2 போட்டிங்கன்னா 1 1 1ன்னு வந்து வரும். அப்போ எவ்வளவு, 120. கீழே 120 வந்தால் இந்த இந்த மதிப்பெண்ணை ஈஸியாக வந்து கூட்ட முடியும். அதுக்காக நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, அதுக்காக நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓவராலாக ஸோ மேலையும் கீழையும் நம்ம வந்து எதால் பெருக்குனா இங்கே வந்து 120 ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இதை 4ஆல் பெருக்குனீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளான மேக்ஸோட பேஸு. ஏன்னா சில பேர் ரொம்ப சிரமப்படுறதுனால நான் இதை வந்து இது பண்ணுறேன். நீங்கள் மேக்ஸில் கொஞ்சம் டக்கு டக்குன்னு இருந்து வச்சுக்கோங்களேன், ஓகே இதுக்கு 120 வரும்னு டைரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கேயே 4ஆல் பெருக்குறீங்க, இங்கேயே 4ஆல் பெருக்குறீங்க. அப்போ என்ன ஆகும், 4/120ன்னு மாறும். இங்கே என்ன பண்ணுவீங்க, 3ஆல் பெருக்குவீங்க, இங்கே 3ஆல் பெருவீங்க, மேலே இங்கே மதிப்பு மாறாது இல்லையா. ஸோ அகைன் ப்ளஸ் 3/120. அகைன் இங்கே வந்து மைனஸ், இதை என்ன பண்ணணும், 5ஆல் பெருக்குங்க. மேலே கீழேயும் 5ஆல் பெருக்குனீங்கன்னா 24 5 உங்களுக்கு 120 வந்து வந்துடும். ஓகே, 4 5 5 அகைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 120. இப்போ கீழே 1 போல இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும். 120 போட்டுக்கோங்க. 4 + 3 - 5. அப்போ 7 2 என்ன வரும், ஸோ 2/120ன்னு வந்து வரும். அகைன் இதையும் அடி குடிச்சிங்கன்னா 1/60 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ டேங்க்கு ஃபுல்லாகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் வந்து தேவை, 1 மணி நேரம், 1 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இந்த சம்மை பொறுத்தவரையில் உங்களுக்கு பேஸ், இந்த கூட்டல் கழித்தல் டிவைட் பண்ணுறது, இந்த கோர் ஐடியா பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்மை எளிமையான முறையில் நீங்கள் வந்து பண்ணிடலாம். ரைட்டா, அடுத்த சம் வந்து பாருங்கள். இப்போ 6 பைப் வந்துருக்கு. மொத்தம் 6 பைப் இருந்துச்சுன்னா அந்த டேங்க் ஃபில் ஆக 1 hours 20 minutes ஆகுது. ஓகே, இதே 5 குழாய் இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்? நான் ஏற்கனவே வந்து சொன்னேன்ல, மென்னு உமனு இன்டு டே இன்டு டைம் டிவைட் பை ஒர்க்கு. இதே மெத்தடில் இதை வந்து எடுத்துக்கலாம். 6 குழாய் எவ்வளோ நேரம் ஆகுது, 1 hour 20 minutes. அப்போ என்ன அர்த்தம், 60 80 நிமிஷம் ஆகுது. ஓகே, அப்போ 6 குழாய்ங்கிறது 6 மென்னு 6 உமன் எடுத்துக்கோங்க. 6 இன்டு குழாய் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம், டைம் வந்து பார்த்தீங்கன்னா 80 நிமிஷம். இதே 5 குழாயாக இருந்தால் மென்னு உமன் 5 பேர் 6 பேர் வேலை பண்ணி 80 நிமிஷத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இதே 5 பேர் வேலை பார்த்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க, அந்த கான்செப்ட் தான். ரைட்டா, உங்களுக்கு அகைன் டைம் 2 வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இதையும் வந்து அடி கொடுத்தீங்கன்னா 4 5 5 IR 30. அப்போ இது என்ன வரும், 60 6 36 அரௌண்ட் 96 வந்து வரும். ஸோ டைம் 2 வந்து பார்த்தீங்கன்னா 96 நிமிடங்கள். இப்படி ஈஸியான முறையில் இதை போட்டுவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த வகுப்பை தாண்டி நீங்கள் ஸ்கூல் புக்கில் வேணால் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் மேக்ஸுக்குன்னு இன்னும் 5 6 புக்கை வந்து எடுத்து ரெஃபர் பண்ணி இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட டைம் வேஸ்ட்.
மேக்ஸ் இதை பார்க்குறீங்களா, பார்த்தாலே போதுமானது. ஸோ நம்ம கிளாஸு பின்னாடி நிறையா ரிசர்ச் பண்ணுறேன், டே நைட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அதோட வெளிப்பாடு தான். இது வரைக்கும் யூபிஎஸ்சி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட 1989 அப் டு லாஸ்ட் வீக் நடந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் வரைக்கும் கொஷினை ஒவ்வொரு அப்டேட்டும் என்ன ஃபார்மேட், என்ன டோனில் போகுது, ஸ்கூல் புக்கில் இருந்து எங்கெங்கே வந்து கேட்குறாங்க, கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து கரெக்டாக எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஸோ டெஸ்ட்லையும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேள்வித்தாளுகளும் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் அக்யூரேட்டாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாலும் கிளாஸ் வந்து பாருங்கள், போதுமானது. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து வந்துக்கலாம். சப்போஸ் டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியல உங்களால் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 10 டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தொடவே முடியலனாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடியும் 1வது டெஸ்ட்டும் 6வது டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும், ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் விட்ட பாடங்களையும் ரிவைஸ் பண்ண முடியும், ஏற்கனவே தொடாத பாடங்களையும் திரும்ப வந்து படிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம டெஸ்ட் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் முதல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு சில டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் 6 நாள் இந்த மாதிரி டாபிக்ஸ், ஆச்சரியக்குரிய டாபிக்ஸை உட்காந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் 0 டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வித்தாள் கொடுப்பேன். அதை அனலைஸ் பண்ணி எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வீக்காக இருக்கீங்க அப்படிங்கக்கூடியதை பார்த்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ரைட்டா? ஸோ இன்னும் நிறையா டைம் இருக்குது. கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈஸியாக வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேணாம், இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸில் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருவோம். ஸோ இப்போ ஒர்க் ரிலேட்டடாக, ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆச்சரியக்குழியோட நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் ஆட் பண்ணி கொஷின்ஸ் எல்லாமே அனுப்புவோம். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாட்டர் ரிலேட்டடாக அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு, தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். ஒரு டேங்கோட கொள்ளளவு, ஓகே, தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு, ஓகே, 50 லிட்டர் வந்துருக்கு. ஓகே, அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இதாக இருக்குது, 30% வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகே, 50% நிறைவடைய எவ்வளோ, அதை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்ல அதான். ஸோ 50 லிட்ரு ஓவராலாக இப்போ 30% ரீச் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், எவ்வளோ ஆயிருக்கு, 15 லிட்ரு ஃபில் ஆகிருக்கு. இப்போ 50% மாறுறதுக்கு, ஸோ 50% மாறுறதுக்கு அகைன் என்ன பண்ணுவோம், 50 × 5, 50%னா வாட்டர் டேங்கோட லெவலு 25 லிட்டர் ஆகும். 25 லிட்டர், அதாவது ஒரு தொட்டியோட கொள்ளளவு 50 லிட்டர், ரைட்டா? அந்த தொட்டி இப்போதைக்கு 50 லிட்டரில் 30% ஃபில் ஆயிருக்கு. அப்போ 15 லிட்டர் ஃபில் ஆயிருக்கு. இதில் 50% ஃபில் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம், 50% வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ, அரௌண்ட் 25 லிட்டர். ஸோ அப்போ இன்னும் எவ்வளோ ஃபில் பண்ண வேண்டியிருக்கு, 10 லிட்டர். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி அக்யூரேட்டாக படிங்க, கரெக்டாக படிங்க, ஈஸியாக வந்து படிங்க. அசால்ட்டாக மேக்ஸோட பேசிக்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இதை வச்சு எந்த ஷார்ட்கட் எதுவுமே வந்து வேணாம், இது படி பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக பாஸ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறது, எஃபிஷியன்சி, லெஃப்ட் ஆகுறது, இந்த மாதிரி நம்ம வந்து பார்ப்போம், ரைட்டா? ஸோ உண்மையாகவே மேக்ஸில் இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், ஓகே, அடுத்து பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம், அடுத்து ஒர்க்கு பார்க்குறோம், அடுத்து ஹெச்எஃப் எல்சிஎம் பார்ப்போம், அடுத்து ஏரியா வால்யூம் பார்ப்போம். இந்த ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகிறோம், அடுத்தடுத்து ஹெச்எஃப்எம் எல்சிஎம்மும் ஒரே வாட்டி, ஏரியா வால்யூமையும் ஒரே வாட்டி, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றையும் பக்காவாக வந்து படிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ஏப்ரலுக்குள்ளே மேக்ஸில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகிடலாம். ஏப்ரலுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் சும்மா எல்லாம் மெட்டீரியல் அதுன்னு தேடிட்டு இருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜாலியாக ரிவைஸ் பண்ணி சூப்பராக வந்து படிப்பீங்க. உண்மையாகவே ஆச்சரியக்கல்வியை ஒரு 2.5 மாசமாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே வந்து
ஃபாலோ பண்றவனுக்கு ஃபாலோ பண்ற நபர்களுக்கு இதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க. நீங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு போய் புக்கை ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ விஷயங்கள் டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? அதனால நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னோ அதை கான்ஃபிடென்ட்டா வந்து படிங்க. நான் வந்து எல்லா எக்ஸாமையும் இன்டகிரேட் பண்ணி எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னு மைக்ரோ லெவல்ல அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ரைட்? ஸோ இப்போ அடுத்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுகெதர் ரெண்டு ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ இப்போ ஏபி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப சிம்பிள். இப்போ தண்ணி டேங்க் பார்த்தோம். இதே மாதிரி ஏபி ரெண்டு பேர் இருக்காங்க. ஏவும் பியும் ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க. ஏவும் பியும் ஏன் சேர்ந்து வேலை பார்க்கறது 1/16. ஓகே, இதுல 16 என்ன இந்த தண்ணி கையில உள்ள தண்ணி பட்டு ஒரு மாதிரி. ஓகே, 16. இதே இது ஏ மட்டும் அந்த வேலை பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, 1/48 நாள்ல வந்து முடிக்கிறாரு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, பி மட்டும் அந்த வேலையை என்ன முடிப்பாரு? ஒன்றும் கிடையாது. இதுல இருந்து என்ன பண்ணணும், இதை வந்து கழிக்கணும். சிம்பிள். ஏவோட ஒர்க்கும் பியோட ஒர்க்கும். ஓகே, சவுண்ட் எல்லாருக்கும் ஓகேவா? சவுண்ட் ஏதோ பிரச்சனை ஆகுது. சவுண்ட் எல்லாருக்கும் ஓகேவா? சவுண்ட் அலோ. ஓகே, ஃபைன். சரி, கவனிங்க. ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்க்கறது 1/16. ஏ மட்டும் வேலை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள். அப்போ பி மட்டும் பேலன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், இதுல இருந்து இதை கழிக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. அப்போ 1/16 மைனஸ் 1/48. இதை வந்து எப்படி கழிப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சொல்லி கொடுத்த அதே பேசிக்ஸ். எப்படி கழிக்கணும்? 1/16 மைனஸ் 1/48 இருக்கு இல்லையா, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 48 மைனஸ் 16 கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். மேலே மைனஸ் ஆகும், கீழே வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகே, 16 இன்ட்டு 48. அகைன் இதை வந்து இது பண்ணீங்கன்னா 32 வரும். 32 டிவைட் பை 16 48. நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவோம், நம்ம உடனே மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்போம். அந்த மிஸ்டேக் நீங்க வந்து பண்ணாதீங்க. ரைட்டா? யாரும் உடனே நீங்க என்ன பண்ண வேண்டாம், மல்டிப்ளை வந்து பண்ண வேண்டாம். எப்படி பண்ணணுங்கிற நான் வந்து சொல்றேன். இப்போ இங்க 32 டிவைட் பை அரௌண்ட் ஓகே 16 48 இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடி கொடுங்க. 16 இதையும் வந்து அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 2 வரும். 2ஐயும் 48 2 4 4 2 8. அப்போ பி மட்டும் அலோனா எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும்? 24 நாள்ல முடிக்க முடியும். ஏ அலோனா 16 நாள்ல முடிக்க முடியும். ஏபியும் சேர்ந்து 48 நாள்ல முடிக்க முடியும். புரியுதா? அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இது வந்து கொத்து கொத்தா கேட்பாங்க. ஒரு செம் 2 செம் இல்லை. அந்த ஒர்க் ரிலேட்டடா ஒர்க்கை பத்தி கொஸ்டினா கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி கேட்பாங்க. அடுத்த செம் நீங்க தான் வந்து பண்ண போறீங்க. ஓகே, கவனிங்க. ஓகே, கவனிங்க. இதை நீங்க தான் வந்து இது பண்ணணும், நான் சால்வ் பண்ண மாட்டேன். ஏ வந்து பாத்தீங்கன்னா 18 நாள்ல முடிக்காப்புல. பி வந்து பாத்தீங்கன்னா பி ஏவை காட்டிலும் பாதி. பி வந்து பாத்தீங்கன்னா ஏவை காட்டிலும் பாதினா என்ன அர்த்தம்? 1/9 அர்த்தம். 18 நாள் ஏன்னா இதுல பாதி என்னது? 18 நாள் ஏன்னா இதுல பாதி பி வந்து பாக்குறாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடியது 1/18 பிளஸ் 1/9. இங்க என்ன பண்ணணும், இது மேல கூட்டல் வரும். 9 பிளஸ் 18 டிவைட் பை 18 இன்ட்டு 9. சால்வ் பண்ண டக்குன்னு ஒரு செகண்ட் வந்துட்டேன்.
ஓகே, வெரி குட். அடுத்தது பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்ப்போம். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து பண்ணுங்க பார்ப்போம். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 10 நாள். ஓகே, ஏ மட்டும் தனித்து 15 நாள். ஏயும் சேர்ந்து 10 நாள். ஓகே, ஏ மட்டும் தனிச்சுன்னா -15. ஓகே, அப்போ பி மட்டும் எவ்வளோன்னு கேட்கும்போது என்ன பண்ணணும்? ஸோ இதுல இருந்து இது பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? கீழே 15 × 10 மேலே மைனஸ் பண்ணிடலாம் டைரக்டா. 15 × 10 போனால் 5, 3 × 5 30 நாள். அவ்வளோதான். இப்படி ஷார்ட்கட். நீங்க வந்து ஷார்ட்கட்டுங்கிறது பிரம்மாண்டமான விஷயம் வந்து கிடையாது, ரைட்டா? இப்படி நீங்க ஈஸியா பண்ணிடணும். புரியுதுங்களா? அடுத்த சம் வந்து பார்த்துருவோம். ஓகே, அடுத்த சம் நீங்க பாருங்க. ஏயும் பியும் சேர்ந்து கவனிங்க. ஏபி சேர்ந்து எவ்வளவு? 1/6. அதாவது 1/A 1/B = என்னது? 1/6. ஏ அலோன் வந்து பாத்தீங்கன்னா ஏ மட்டும் எவ்வளவு? 18 நாள். அப்போ பி அதே தான். 1/6 மைனஸ் 1/18 அகைன் 18 - 6 / 18 × 6. ஓகே, அப்போ 12 / 18 × 6. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 9 2 18 9 நாள். யாருக்கா புரியாம இருக்கா? ஓகே, ஸோ இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். வந்ததே தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல வந்து என்னடா நான் சொன்னேன்ல 20 கொஸ்டின்ல இதுல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த பேட்டர்னை கரெக்டா நீங்க வந்து புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட்டா? ஏற்கனவே டயத்துல வந்து சொன்னேன். டயம் எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒர்க்லேயே வந்து சொன்னேன். ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கேட்டுதாங்க. 2 பேர் வேலை பார்க்கறது இதெல்லாம் பார்த்து இது பண்ணியாச்சு. ஃபுல்லாக தரவாக வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சம்மா பார்த்துட்டு இருக்கோம். கடைசி என்னத்தை முடித்தோம்? ஓகே, ஸோ இது மட்டும் பாருங்க, போதுமானது. இந்த பக்கத்தில் முடிச்சோம் இல்லையா? இங்கே இருந்தே வந்துடுறேன். இன்னும் 2 3 சம் பார்த்துட்டு நேராக எக்கனாமிக்கு போயிடுவோம். ஸோ ஏபி ஒர்க்கு பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. அடுத்து இது பார்த்தோமா? ஓகே, இது பார்க்கல. கடைசியா 9ன்னு வந்து இது பார்த்தோம். அடுத்து இது பாருங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, ஏயும் பியும் சேர்ந்து ஸ்பீடா போடுங்க பார்ப்போம். ஏயும் பியும் சேர்ந்து 4 நாள். ஏ மட்டும் 12 நாள். அகைன் என்ன வரும்? கீழே 4 × 12 மேலே இதை மைனஸ் பண்றீங்க. 12க்கு 4 போனா 8. அகைன் 2 1/6. அவ்வளோதான், 6 நாள். புரியுதா? யாருக்கும் கஷ்டமா இருக்கா? ஓகே, ஸோ ஈஸி தான். நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து பண்ணிடலாம், ஒரே செகண்டில் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, ஏபியும் சேர்ந்து இங்கே ஏயும் பியும் சேர்ந்து 12. பி மட்டுங்கும் போது என்ன பண்ணுறோம்? மைனஸ் போடுறோம். ஏன்னா 1 + A + 1/B. அடுத்து பி மட்டும் கொடுக்குறாங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு 1/A கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம்? தனியாக போடுறோம். ஏயும் பியும் சேர்ந்து 12 நாள். பி மட்டும் 1/30 நாள். அகெயின் இதை வந்து பண்ணீங்கன்னா 30க்கு 12 பார்த்துனா எத்தனை? அரௌண்ட் 18. கீழே 12 × 30ன்னு வரும். இது எப்படி எழுதுனேன்னு புரியுதா? யாருக்கு புரியாம இருக்கா? இது எப்படி எழுதியிருக்கேன்னு புரிஞ்சுதா? இல்லை யாருக்கா கஷ்டமா இருந்தா இமீடியட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மூஹார் 18 ஈரார் 12 அகைன் 10 20. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம், ரைட்டா? இதெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடியது. இதிலே உட்காந்துட்டு இருந்தோம்னா இன்னும் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு, ரைட்? ஸோ நீங்கள் பேஸ் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றவங்க ஈஸியாக வந்து போட்டுடலாம், ரைட்டா? நம்ம எழுதுறது தான். என்னத்தை நான் ஸ்லோவாக சொல்லித்தரேன், நீங்களே கடுப்பாகி லெஃப்ட் ஆயிருவீங்க. ஏவும் பியும் இணைந்து 1/12. பி மட்டும் 30 நாட்கள். ஓகே, அதாவது 30 நாட்கள்.
இதில் ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணுறோம். அப்போ 1/12 மைனஸ் 1/30. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். 30 மைனஸ் 12 டிவைட் பை 12 இன்ட்டு 30. ஸோ இங்கே ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 18 டிவைட் பை 12 30. 6ஆல் அடி விடுங்க, 3 18 ஈரார் 12. இந்த மூணே அடிச்சிங்கன்னா 10 வரும், ஈக்குவல் டு 1/20. புரியுதா? ஸோ இதை உட்காந்து விளக்கிட்டு இருந்தோம்னா முடியாது. ஸோ அதனால் ஈஸியாக டக்கு டக்குன்னு பார்த்துக்கணும். அடுத்த சம் போயிடுவோம். ஓகே, ஸோ ஏபி 2 பேரும் சேர்ந்து 16 நாள். இது ஏற்கனவே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இதை என்ன பண்ணுங்க, ஏயும் பியும் சேர்ந்து 16 நாள். அகெயின் ஏ அலோனு 48 நாள். அகைன் என்ன பண்ணுவீங்க, 48 மைனஸ் 16 டிவைட் பை 16 இன்ட்டு 48. அகைன் என்ன வரும், 32 டிவைட் பை 16 48 போட்டிங்கன்னா 2. இதை இந்த 48 இதை வச்சிங்கன்னா 2 4 4 2 8 24 வரும். ஓகேவா? அவ்வளோதான். டக்கு இது வந்ததே தான் வரும் திரும்ப திரும்ப. ஓகேவா? அடுத்தும் அதே தான் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க, ஏபி 2 பேரும் சேர்ந்து 8 நாள். இதுவும் ஏற்கனவே பார்த்தோமா, ஏபி 2 பேரும் சேர்ந்து 8 நாள். பி ஏ அலோனு 12 நாள். பியோட ஒர்க்கு என்னென்னு 12 மைனஸ் 8 டிவைட் பை 8 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா என்ன வரும், 4 டிவைட் பை 8 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 4 8 அடிச்சிங்கன்னா 2, அரௌண்ட் 1/24 டேஸ். சூப்பர், எல்லாருமே நல்லா. ஓகே, அதனால தான் நான் இது வந்து ஓகே. ஸோ அடுத்த சம் வந்து பாருங்க, ஒரு வேலையை 4 மணி நேரம் பாரி செய்கிறாப்புல. 4 மணி நேரம் பாரியோட ஒர்க்கு 4 மணி நேரம். அகைன் இவனோட ஒர்க்கு 6 மணி நேரம். இவன் 6 மணி நேரம். 2 பேரும் சேர்ந்து 1/4 1/6 2 பேரும் சேர்ந்துன்னு வரும்போது என்ன வரும், கீழே 4 இன்ட்டு 6 மேலே கூட்டி போடுறோம் 10. இப்படி போட்டிங்கன்னா 2 10 2 4. ஸோ 5 டிவைட் பை 12 இருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இருவரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். சேர்ந்து முடிக்க அப்படின்னு வந்து வரும்போது அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இதோட தலைகிலியை வந்து போடணும். ரைட்டா? இதோட தலைகிலி. அப்போ 12 டிவைட் பை 5 அப்படின்னு வந்து வரும். 2 10. ஓகே, அகைன் பேலன்ஸ் வந்து 2, 4 20. ஓகேவா? ஸோ அப்போ 2 மணி நேரம் 40 நிமிடம் ஆன்சர். புரியுதுங்களா? ஏன்னா ஏன் தலைகிலியா போடுறோம்னா, இப்போ பியோட அலோன் ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 60 டேஸ்ன்னு போடுவீங்க. ஏவோட அலோன் ஒர்க்குன்னா ஏ மட்டும் தனியாக வேலை பார்க்கறது 60 டேஸ்ன்னு போடு, 30 டேஸ் 40 டேஸ்ன்னு போடுவீங்க. அதனால தலைகிலி போட்டு போடுறோம். புரிஞ்சுதா? ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து ஏபி பிசி இந்த மாதிரி இருக்கு. ஒரு வேலையை இங்கே பாருங்க, ஒரு வேலையை ஏயும் பியும், ஓகே, ஏயும் பியும் 1/10. அகைன் பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா 1/15. சியும் ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 1/18. 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ 2a + b + c அப்படிங்கிறது வந்து எவ்வளவு, எல்லாத்தையும் கூட்டுறீங்க. 1/10 1/15 1/18. எப்போவுமே கீழே இருக்கிறது 1 இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கூட்ட முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே பாட்டம் ஆஃப் வேல்யூ என்ன கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் 2 விஷயம் வந்துருக்கு இதை சிம்பிளிஃபை வந்து பண்ணுறதுக்கு. ஒன்று, இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதையும் வச்சு இது பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டைரெக்டாக இதை வந்து ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். இப்போ 10 15 18 3 வேல்யூ இருக்குது. ஓகே, அதை நான் இது பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 15 18. ஸோ இதுக்கு டேனாவத்தல் போட்டிங்கன்னா ஒரு
10வது தாள் போட்டிங்கன்னா என்ன வரும் ஓவராலாக? இப்போ போட்டோம்னா எல்சிஎம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இதோட எல்சிஎம் இப்போ 10 ஓகே, இதோட எல்சிஎம் வந்து பார்க்க போகிறோம். 10, 15, 18. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 5ஆல் பண்ணிங்கன்னா 2 10, 3 5, 18 அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து 3ஆல் பண்ணிங்கன்னா 2 அப்படி வச்சுக்கோங்க. 1 3 3, 6 3 18. அடுத்து 2ஆல் பண்ணிங்கன்னா 1 2, அடுத்து 1 2 6. ஓகே, அடுத்து 3ஆல் பண்ணோம்னா 3 5, ஓகே 5 2 30, அரௌண்ட் என்ன வரும் 90 வரும். அப்போ இதை 90 ஆக்க மேலேங்கிலையும் என்ன பண்ணுவோம் 9ஆல் பெருக்கும். ரைட்டா? மேலேங்கிலையும் 9ஆல் பெருக்கும். அகைன் அடுத்ததுல இதை 90 ஆக்க எத்தனையால பெருக்கும் 6ஆல் பெருக்குமா? 4 9 60 5 6ஆல் பெருக்கும் மேலேங்கிலையும். அப்போ இதில் 6 வரும். இதை 90 மாற்றுறதுக்கு 18 கூட 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? 50 5 40 90. அப்போ இந்த வேல்யூ என்னவாகுது? இந்த வேல்யூ உங்களுக்கு 90 கீழே இருக்கும். 15 20/90. இதே வந்து அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 2/9 வருதா? அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய வேல்யூஸ். ஸோ இங்கே ஓவராலாக உங்களுக்கு 2/9 அப்படின்னு வந்து வருது. ஸோ இந்த வேல்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2a + b + c. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2/9. ஸோ அப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் ஏ தெளிவாக எழுதுறேன், கொச்சமுச்சான் இருக்கு. இப்போ பாருங்க, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நமக்கு ஓவராலாக இங்கே கிடைக்கப்பட்ட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2/9 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே ஏற்கனவே போட்டிருக்கோம் a + b + c. அப்போ இதையும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ a + b + c 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் தேவை? 9 நாள். புரியுதா? ஸோ இதில் அடி கொடுக்கறத மட்டும் டக்குன்னு 90 எல்சிஎம் வரும் அப்படின்னு வந்து பிடிச்சிட்டிங்கன்னா இதை ஈஸியாக முடிச்சு விட்டுலாம். ரைட்டா? ஸோ மேக்ஸை பொறுத்தவரையில் இப்படி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஈஸியான முறையில் வந்து பண்ணிடலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், அடுத்த சம் நீங்களாக பண்ணுங்க வைப்போம். ஸோ அடுத்த சம்மு நீங்களாக பண்ண போகிறீங்க. ஓகே, ஏபி ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு? ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள். ஓகே, 12 நாள். இன்னும் வேற பிரச்சனையாக இருக்குது. ஒன்றும் சொல்லுங்க. ஏயும் பியும் சேர்ந்து 12 நாள். ஏயும் பியும் 12 நாள். அகெயின் பியும் சியும் சேர்ந்து 15 நாள். அகெயின் சியும் ஏயும் சேர்ந்து எவ்வளவு? 20 நாள். அப்போ இதை வந்து என்ன பண்ணணும், கேல்சியம் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 12 15 20. 12 15 20 கேல்சியம் கண்டுபிடிச்சிங்கன்னா 6 2 12, 15 அப்படியே வச்சுக்கோங்க. 5 3 20. அகைன் 5ஆல் போடுங்க 6. அகைன் 3 5 5, 2 5 10. அகைன் 2ஆல் போடுங்க 3 2 6, 3 அப்படி இருக்கும். அடுத்து 1 2 2. அகைன் 3ஆல் போட்டிங்கன்னா 1 1 1. 2 5 10, 5 2 20. ஓகே, 60. அப்போ என்ன பண்ணணும்? கீழே மேலேங்கிலையும் 60 ஆக்கணும். அப்போ இதை 60 ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ இதை 60 ஆக்குறதுக்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 12 60. இதை இதை பண்ணுறதுக்கு 4ஆல் பண்ணுவோம். மேலேங்கிலே இது பண்ணோம்னா 60 ஆகும். இதை பண்ணுறதுக்கு 3ஆல் பண்ணுவோம். அப்போ 9 12/60 ஆகும். இது 5 12 60. இப்போ எவ்வளோ பேர்? 3 பேரும் சேர்ந்து 5 நாளில் வேலையை வந்து முடிப்பாங்க. புரியுதா? ஓகே, இப்படிதான் சிம்பிளா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கக்கூடியதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க்ஸ் வந்துருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, ஏவோட பீஸ் ஆஃப் ஒர்க். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 20. ஓகே, பி வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள். இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். 20 × 30. அகெயின் என்ன வரும்? கூட்டினீங்கன்னா 50. இதே வந்து அடி கொடுக்கலாம். 4 5 20.
எவ்வளோ வரும்? ஆன்சர் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ? 12. அவ்வளோதான். ஸோ அடுத்து இப்போ மேக்ஸ் நமக்கு ஒர்க்கு சம்மெல்லாம் அதிகமாக கேட்பாங்க, அது ஈஸியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். அடுத்தது வந்து பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். A20 B, இதுவும் அடுத்த சம்மும் அதே ஃபார்மேட் தான். அடுத்து பாருங்க, ஏபி 2 பேரும் சேர்ந்து, ஏவும் பியும் சேர்ந்து, இது ஏற்கனவே பார்த்தது தான், திரும்ப வந்து பார்க்கணுமா? ஏவும் பியும் சேர்ந்து 16. அப்போ என்ன பண்ணுவீங்க? 1/16 மைனஸ் 1/48 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 32 ஏற்கனவே பார்த்தது தான். 2 2 4 4 9 8 24. இது ஏற்கனவே பார்த்துட்டோம், திரும்ப உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஓகே, அடுத்தது பாருங்க. ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாளில் முடிக்கிறாப்புல, ஆகாஷ் 3 நாளில் முடிக்கிற, ராதா 6 நாளில் முடிக்கிறாப்புல. அப்போ என்ன வரும்? இப்போ இங்கே 3 × 6 9 மேலே வரும். 3 3 9 2 3 6 2 நாள். யாருக்கா புரியாமல் இருக்கா? ஓகே, பேஸை பிடிச்சிட்டிங்கன்னா இதை முடிச்சு விட்டுலாம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து பாருங்க, அடுத்ததும் இது 30 நாள் 40 நாள் ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். ஓகே, இங்கே வந்து பாருங்க, ஏ வந்து 30 நாளில் முடிக்காப்புல, ஏ வந்து 30 நாளில் முடிக்காப்புல, பி வந்து பார்த்தீங்கன்னா 40 நாளில் முடிக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து. அப்போ என்ன வரும்? 30 × 40 மேலே 70. இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் அடிங்க. அப்போ 7/120. என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் இதுக்கு என்ன வரும்? கமெண்ட் பண்ணுங்க. எப்படி போட்டேன்னு தெரியுதா? இது கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே 17 120 இருக்கு. என்ன அர்த்தம்னா 17 7 1 இடையில ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். 17 1/7ன்னு போட்டிங்கன்னா 17 7 பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? ஸோ 17 70 7 49 அரௌண்ட் 17 × 7. ஓகே, அரௌண்ட் 119 வந்து வரும். 119 + 1 / 7 வரும். அப்போ 120 / 7. ஏன்னா இதோட தலைகீழியாக தானே போடுவோம். அப்போ ஆன்சரு 17 1/7. புரியுதா? ஓகே, சின்ன விஷயம்தான், ரொம்ப மைன்யூட்டாக வந்து இது பண்ணிங்கன்னா இது வந்து அடித்து தூக்கி விட்டுலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த சம்மை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஸோ இன்னும் ஒரு சில சம்ஸ் வந்து இருக்குது, அதை நம்ம வந்து அடுத்த காலையில் 5:15 வந்து பார்ப்போம். ஸோ இந்த வாரம் இதுலேருந்து ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இதில் வந்து ஒரு 20 கொஷின், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்பேன். அப்போ நீங்கள் பழைய டாபிக்ஸும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸு நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 115 115 இந்த நோட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதை அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நம்ம ஆச்சரியக்கிளியோட தமிழ் புத்தகம் அதுலேருந்து 80 கொஷினுக்கு மேலே கன்ஃபார்மாக வந்து வரும். எக்ஸாம் முடிஞ்சோடனே அதற்கான ஆதாரத்தை நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் கூட வந்து கேட்கலாம், அது எப்படி வரும், நாங்கள் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன்னா டிஎன்பிசியில் நடந்த ஒட்டுமொத்த கொஷினே இதில் வந்து தொகுத்து கொடுத்துட்டேன். அதனால் அந்த புத்தகத்தை நீங்கள் தமிழ் புக்கே ரீட் பண்ணணும்னாலும் இந்த புத்தகத்தை வந்து படிங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ரைட்டா? ஸோ நான் சொன்ன மாதிரி தமிழில் நீங்கள் அசால்ட்டாக 115 நம்ம வகுப்புகளையும் அடுத்த வகுப்பு எடுக்க போகிறோம், குறிப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா 115 வந்து எடுக்கலாம். மேக்ஸில் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க. ஆனால் நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தட் இருக்குது, இப்படி இருக்குது, அதை மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸில் அவுட் ஆஃப் 25 எடுக்கலாம். ரைட்டா? மீதி இருக்கக்கூடிய 60, இந்த 115 எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். மோர் தென் 100 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 115ல் 100 கொஷின் தமிழ் கொஷின். இந்த தமிழ் கொஷின் 100ல்
எல்லாராலையும் 90க்கு மேலே எடுக்க முடியும். ஆனால் இங்கே ஜிகே பார்ட்டில் இருக்கக்கூடிய 15 தமிழ் கொஸ்டினாக இருக்கட்டும், இந்த 60 ஜிகே பார்ட்டாக வந்து இருக்கட்டும், 20 மார்க் 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எடுக்கிறதே கஷ்டம். ஆனால் நீங்கள் தமிழ்லையும் ஸ்கோர் பண்ணிடுவீங்க, மேக்ஸ்லேயும் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. நான் கொடுக்கக்கூடிய ஜிகே பாட்டு மேக்சிமம் இந்த 27 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 26 லட்சம் பேர் எப்படி எலிமினேட் ஆவாங்கன்னா இந்த மேக்ஸு ஜிகே பாட்டில் தான் வெளியில் வந்து போவாங்க. அப்போ அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக போட்டிங்க அப்படின்னா 180க்கு மேலே, அரௌண்ட் 190க்கு மேலே உங்களால் ரீச் பண்ண முடியும். நீங்கள் நினச்ச போஸ்டிங் எடுத்து நினச்ச ஊரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் சொல்லக்கூடியது பாஸ் பண்ணால் போதும், இது பண்ணால் போதும், அந்த கதையே கிடையாது. குரூப் 1ல் டாப் மார்க்குன்னா நாளைக்கு கவுன்சிலிங்கா, ஓகே இந்த டிபார்ட்மெண்ட் இது இந்த ஊரில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி போஸ்டிங் மார்க் வந்தோடனே இந்த ஊரில் இந்த போஸ்டிங்கில் நான் இருக்க போகிறேன்னு தெரிய போகுது, ரைட்டா? அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாளே போஸ்டிங் கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, நமக்கு முடிஞ்சு போச்சு, அப்படி கிடையாது. அடுத்து கண்டிப்பாக குரூப் 1 குரூப் 2 யூபிஎஸ்சின்னு நீங்கள் வந்து புஷ் பண்ணுவீங்க. அது வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும். அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும். என்னடா இது குரூப் 4க்கு கோச்சிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதான் லைஃப், ரைட்டா? ஸோ உங்களுடைய எய்ம், உங்களுடைய கனவு எல்லாமே குரூப் 4ஓட நிற்கக்கூடாது. யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு எக்ஸாம்ஸு நிறையா வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கு தான் நான் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மாதத்துக்கு 4 எக்ஸாம் 5 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும். அதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குது. நாம தான் என்ன பண்ணுறதில்ல, எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இந்த தேர்வை சிறப்பான முறையில் நீங்கள் வந்து படிங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே சிறப்பான முறையில் அற்புதமாக வந்து நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்து டேக்ஸ் சிஸ்டம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். எக்கனாமிக் தலைப்பை வந்து பார்ப்போம். ஸோ உண்மையாகவே கிளாஸ் உங்களுக்கு வந்து அருமையாக புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆட்சியர் கல்வியோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், நீங்கள் எல்லாருமே ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். என்ன டவுட் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் பிடிஎஃப் அனுப்புங்க, அது அனுப்புங்கன்னா உங்களுக்கு பதில் வராது. ஸோ இது 9500399670 இதுதான் ஆட்சியர் கல்வியோட கைபேசி எண்ணு. இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, 9500399670. அதே மாதிரி கிளாஸ் ஷெடியூல்ஸு டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப் இந்த டெஸ்ட் பை ஸ்டூடெண்ட் குரூப்லேயோ நான் வந்து போடுவேன். நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் சோர்ஸு மெட்டீரியல் ஈஸியாக வந்து அனுப்ப முடியும், ரைட்டா? அதனால் நீங்கள் டெலகிராம் மெட்டீரியலுக்கு நீங்கள் வந்து டெலகிராம் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக, உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு டெடிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ 1 மாதத்துக்கு அப்புறம் படிக்கணும்னாலும் பழைய விஷயத்தை வந்து படிக்க முடியும். எல்லாமே அரௌண்ட் 393 டாபிக்ஸுக்கு அக்யூரேட்டாக எடுத்து எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க, என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறத நான் ஸ்கூல் புக்கு ரெஃபரன்ஸு, ஸ்டாண்டர்ட் புக்கு ரெஃபரன்ஸு, இப்போ எக்கனாமி எடுக்கிறேன்னா ரமேஷ் சிங் புக்கு, இந்த மாதிரி சங்கர் கணேஷ் சார் புக்கு, யூபிஎஸ்சியோட ஓல்டு கொஷின்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ அதனால் இந்த கண்டென்ட் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடாது. இப்போ மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களாக உட்காந்து இந்த லாஸ்ட்டு 2019 லாஸ்ட் 6 இயர்ஸ் கொஷின் எடுத்து ஒர்க்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி, ஒர்க்கில் எத்தனை டைப் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியமற்ற ஒன்று. ஸோ அதை நான் வந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக இவ்வளோதான் வந்து சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பல மணி நேரத்தை நான் வந்து மிச்சப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 4 பேருக்கு 4 விஷயம் வந்து சொல்லி கொடுங்க, நல்லது பண்ணுங்கள், எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் அப்படின்னு வந்து நினைங்க, ரைட்டா? ஸோ அடுத்த வகுப்பு நம்ம வந்து கரெக்டாக 10 நாளுக்கு 9:58 10 நாளுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அல்லது காலையில் சேர்த்து பார்த்துடலாமா? ஓகே.